இப்போது நான் ஒருத்தருக்கு கல்யாணம் வந்து தடையாக இருக்குது, அதனால் வந்து ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு அப்படின்னு இருக்கு, அதனால் அந்த ஒரு ஹோமத்தில் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக வந்து அந்த பாதிப்பு இருக்குது, இத்தனை வருட காலம் அந்த பாதிப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சரியாகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஹோமத்தில் கலந்துக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பலம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு தெரியான அரூபமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து எல்லாருமே வந்து ப்ரூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல காற்று இருக்குன்னா உணர தான் முடியுமே தவிர அதை வந்து எடுத்து காமிக்க முடியாது நான். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை டெபாசிட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் முக்கியமானது. இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் ஹோமம். இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வர்றது. இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் வந்து நல்ல மந்திரத்தை கேட்பது, நல்ல மந்திரத்தை ஜெபம் செய்வது. கண்டிப்பாக. ஓகேங்களா? இந்த டெபாசிட் பண்ணுற வேலை தான் வந்து போட்டிங்கன்னா வந்து கோயிலில் போய் குளிக்கிறது. நான் ஏன் கோயிலுக்கு போனோம், நான் ஏன் இதெல்லாம் பண்ணோம், ஏன் மந்திர ஜபங்கள் பண்ணோம், ஏன் மந்திர உச்சாடனங்கள் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது நிறைய பேருக்கு. எதுவுமே பண்ணாமே எல்லாமே நடந்துருமே, நடக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எந்த காலகட்டத்தில் நடக்கணுமோ அந்த காலகட்டத்தில் நடக்கும். ஆனால் டெபாசிட் பண்ண 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 அதுக்கு உண்டான விட்ராவல், அதுக்கு உண்டான பெனிஃபிட் இருக்குமா? இருக்கும் கண்டிப்பாக.